இன்னைக்கு அதான் நிறைய பேரோட குடும்பம் அப்படித்தான் இருக்குது. இவர் அங்கே போகிறாரு, போனால் அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. சமாதானம் ஆயிட்டு இதை விட பெரிய கொடுமை, நாங்கள் நல்லா தான் இருந்தோம், இந்த பாஸ்டர் வந்து இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டாருன்னு இருப்போம். அது அதை விட பெரிய கொடுமை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, குடும்பம் என்பது கர்த்தர் கொடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏதேன் தோட்டம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உங்கள் தோட்டம். இதை பண்படுத்துறது உங்களுடைய மிக முக்கியமான ஒரு வேலை. நீங்கள் செய்யுங்க. கல்டிவேட்டட், குத்துங்க, எரு போடுங்க. கல்டிவேட்டட்னா என்னென்னா கொத்தி எரு போடுதல். 5ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மகா செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு தோட்டம் உண்டு, திராட்சை தோட்டம் உண்டு. அதை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து அது உள்ள கற்களை பொறுக்கி கிளை நறுக்கி அதில் ஒரு கோபுரத்தை கட்டி நல்ல கனி தரும் என்று காத்திருந்தார். அதுதான் உங்களுடைய என்னுடைய ஒரு தோட்டம். இதில் கிளை நறுக்க வேண்டியது, களை பிடுங்க வேண்டியது நம்முடைய வேலை. யூ மஸ்ட். நீங்கள் சொல்லுங்கள், பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள். சொல்கிறாங்க, கணவன் தப்பு பண்ணுறாரா சொல்லுங்கள், ஜபத்தோடு சொல்லுங்கள். மனைவி தப்பு பண்ணுறாங்களா ஜபத்தோடு சொல்லுங்கள். சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், எங்கள் அத்தை பயங்கரமாக திட்டுவாங்க, பேர் சொல்லி தான் திட்டுவாங்க. நான் சொல்கிறது 1980s. அப்போ பார்த்துங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு. அவனை இவனை தான் திட்டுவாங்க. இப்போ எங்கள் மாமா சொல்லுவார், கேட்பேன், ஏன் மாமா நீங்கள் இப்படி அவங்ககிட்ட பேசி பேசி திட்டு வாங்குறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், பாரு சொன்னால் இவ திட்டுவா, சொல்லாட்டி ஆண்டவர் திட்டுவார். ஏன் உன் மனைவிக்கு அட்வைஸ் பண்ணல, ஏன் அவளை நீ நல்ல வழியில் நடத்தலைன்னு. இவ திட்டுறது கூட பரவாயில்ல, ஆண்டவர் திட்டுறது வேண்டாம். சொல்கிறது சொல்லுவோம், திட்டு வாங்குறது வாங்கிப்போம் அப்படிம்பார். நான் என்னை பொறுத்த வரைக்கும் மனைவிக்கிட்ட திட்டு வாங்கக்கூடாது, வேறு விஷயம். ஆனாலும் சொல்ல வேண்டியதை என்ன செய்யணும், சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. இது தப்புன்னா சொல்லுங்க, அது கேட்குது கேட்கலங்கிறது ரெண்டாவது. நாளைக்கு அது என்ன சொல்லியிருந்தோம் தெரியுமா, இதுவே வாயி நீங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருந்தா நான் அன்றைக்கே திருந்திருப்பேன்ல அப்படிங்கும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம மேலே கில்ட்டி ஆயிரும், நம்ம தான் சொல்லாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு. அது சிலது குதிக்கும், கத்தும், நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு. பரவாயில்ல, சொல்லிடுங்க. ஏன்னா கர்த்தர் அந்த வேலையை கர்த்தர் நம் கையில் கொடுத்துருக்கிறார். ஏன்னா இந்த தோட்டத்தை கொண்டு போய் பத்திரமாக ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ரெண்டாவது அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கவனிங்க, தோட்டத்தை காவல் செய்வதுன்னா என்ன அப்படின்னா, தோட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் காவல் செய்வது. அதான் தோட்டத்தை காவல் செய்வது, அப்படி தானே? தோட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் காவல் செய்வது தான் தோட்டத்தை காவல் செய்வது. தோட்டத்தை காக்க வைத்தார் அப்படின்னா, நீங்கள் தோட்டக்காரர் எல்லாரையும் பாருங்கள், வாசலில் உட்காந்துருப்பார், ஒரு இடத்துல, ஒரு மெயின் இடத்துல உட்காந்துருப்பார், மொத்தத்தையும் பார்க்கக்கூடிய இடத்துல உட்காந்துருப்பார். எதுவுமே உள்ளே வரக்கூடாது, பத்திரமா பார்க்கணும். அதான் தோட்டக்காரனுடைய வேலை. இப்போது இந்த தோட்டத்தை காவல் செய்கிறதுல தான் ஆதாம் வந்து மிஸ் பண்ணார். எப்படி மிஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தோட்டத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு எது வந்துடுச்சு, உள்ள பாம்பு வந்துச்சு. பாம்பு வெளியிருந்து வந்துச்சா உள்ளேருந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோட்டத்துக்கு வெளியிருந்து தான் வந்துச்சு. இப்போ நம்மளாம் என்ன சொல்லுவோம் அடிக்கடினா, ஆதாம் என்ன தப்பு செஞ்சாரா, பழம் சாப்பிட்டாருன்னு சொல்கிறோம்ல. பழம் சாப்பிட்டது ரெண்டாவது தப்பு. பழம் சாப்பிட்டது ரெண்டாவது தப்பு. முதல் தப்பு வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா, தோட்டத்துக்குள்ளே பாம்பை விட்டது. பாம்பு எங்கேருந்து வந்துச்சு வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது. அப்போ சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானதுன்னா, சர்ப்பம் என்ன மிருகம்? காட்டு மிருகம். இப்போ தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதா காடு. காடு எங்கே இருக்கும்? எப்பவுமே ஊருக்கு வெளியே இருக்கும். தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் காடு. இப்போ ஆதாமு கொடுத்த வேலையில் ஒன்று தோட்டத்தை காவல் செய்வது. இப்போது தோட்டத்தை காவல் செய்கிறதுல இவர் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, வெளியிருந்து வந்த பாம்பை உள்ளே விட்டுட்டார். வெளியிருந்து வந்த பாம்பை உள்ளே விட்டுட்டாரு. இப்போ உள்ளே வந்த பாம்பு பேசுச்சு, ஏவாளை வஞ்சித்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பழத்தையும் சாப்பிட சொல்லுச்சு. இதெல்லாம் செகண்டரி. பிரைமரி என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியிருந்த பாம்பை உள்ளே விட்டது. தோட்டத்தை காவல் செய்ய அவர் எங்கே மிஸ்டேக் ஆகிப்போச்சு அப்படின்னா, வெளியிருந்து எதையும் உள்ளே வராமல் பாதுகாக்க வேண்டியது தான் என்ன வேலை? தோட்டத்தை காவல் செய்கிற வேலை. ஆனால் நடந்தது என்னென்னா, இவர் வெளியிருந்து ஒரு ஆளை உள்ளே விட்டுட்டார் ஃபஸ்ட். நிறைய பேர் இப்போது பவுலே இதை தெளிவாக எழுதுறார். நம்ம பல நேரங்களில் சபையில் சில பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையை வந்த காலத்தை தான் பார்க்குறமே ஒழிய, அந்த பிரச்சனை வருவதற்கு என்ன மூல காரணம்,
எப்போ இது உள்ளே வந்துச்சு, இந்த பாம்பு எப்போ உள்ளே வந்துச்சுன்னு நம்ம பார்க்கறதில்ல. சில உபதேசம், கள்ள உபதேசம் இருக்குது, சபைக்குள்ளே வரும்பொழுது நம்ம சபைக்குள்ளே அந்த உபதேசம் வந்துருச்சுங்கிறது நமக்கு தெரியும், எப்போ வந்துச்சுன்னு தெரியாது. அந்த பாம்பை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போது கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு, பாம்பு எப்படி உள்ளே வந்து உபதேசத்தை கொடுத்து ஏவாளை வஞ்சித்தது, அதே மாதிரி உங்கள் மனதும் சபையும் வஞ்சிக்கப்படுமோ அப்படின்னு நான் பயப்படுறேன்றார். அப்போ முதல்ல நம்ம குடும்பத்தில் பிரச்சனை உள்ளே வருவதற்கு எது காரணம்? பாம்பு எப்போ வருது? அப்போ குடும்பத்தை காப்பதுன்னா என்ன? பிரச்சனை வந்த பிறகு சரி பண்ணுவது அல்ல, பிரச்சனை வராமல் உள்ளே தடுப்பது. நம்ம நிறைய நேரத்தில் பிரச்சனையை உள்ளே விட்டுட்டு சரி பண்ண பார்க்குறோம். இந்த மெடிக்கலி ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியான வார்த்தை ஆனால் ரொம்ப உண்மையான வார்த்தை, வருமுன் காப்போம் அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிம்பாங்க. வந்து க்யூர் பண்ணுறதுங்கிறது ஒரு ப்ராசஸ், அது ஒரு வேலை. வராமையை தடுப்பது தான் முக்கியமான வேலை. இன்னைக்கு குடும்பத்தில் நடக்கிறது என்ன? வந்துடுது உள்ள, வந்த பிறகு அதை சரி பண்ணுவதற்கு பெற்றோர் முயற்சி பண்ணுறாங்க, கணவன் முயற்சி பண்ணுறார், மனைவி முயற்சி பண்ணுறாங்க. எந்த ஒரு விஷயமும் வரும்போதே இவங்க என்ன சொல்கிறாங்களா, இப்போனா ஒரு விஷயம் நடந்த உடனே கணவன் தப்பு பண்ணிட்டாரு, மனைவி சொல்கிறது நம்பி விட்டங்க. மனைவி தப்பு பண்ணிட்டாங்க, கணவன் சொல்கிறது நம்பி விட்டங்க. நம்புறது தப்பு கிடையாது. இயேசு சொல்கிறாரு, புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். உங்களை நம்புறதை யாரும் இங்கே குற்றமாகவே சொல்லலை. நம்பிக்கையின் அடிப்படை தான் குடும்பம். நிறைய பேர் சிசிடிவியில் குடும்பத்தை நடத்தின்னு இருக்கிறான். முன்னாடி சிசிடிவி, பின்னாடி சிசிடிவி போட்டு ஆஃபீஸ்லேருந்து பார்த்துனே இருப்பார் ஃபோனில், மனைவி என்ன பண்ணுது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கணவனை அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, வந்துட்டாராங்க. அவரை கேட்க மாட்டாங்க, கூட இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பார், வந்துட்டாங்களா அவங்க, எத்தனை மணிக்கு வந்தார். அதாவது சந்தேகத்தின் பேரில் குடும்பத்தை நடத்தவே முடியாது. நோ சான்ஸ். நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், ஆனால் பத்திரமாய் வைத்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். நான் எப்பவும் சொல்வேன், உங்கள் கணவர் தப்பு பண்ணுறாருன்னு அர்த்தமே இல்லை, மனைவி தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தமே இல்லை. அந்த சான்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க, அதான் முக்கியம். முந்தியெல்லாம் இதை பேச வேண்டியதில்லை சர்ச்சில், இப்போ பேச வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஏன்னா கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, அஞ்ஞானிகளிடத்திலும் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறதே. இன்றைக்கி புறஜாதியார் தப்பு பண்ணுறான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, அவனை விட மோசமான தப்பெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ நான் சொல்கிறதுக்கு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எடுத்துக்கிட்டிங்கனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் அவுட் ஆஃப் சிலபஸே பேசலை. சபையில் 2 வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது தப்பாக. 2 வார்த்தை, ஒன்று சிஸ்டர், இன்னொன்று பிரதர். சிஸ்டர்னு கூப்பிட்ற எல்லாருடைய மைண்ட்லேயும் சிஸ்டரே கிடையாது, பிரதர்னு கூப்பிட்ற எல்லார் மைண்ட்லேயும் பிரதர் கிடையாது. வாய் தான் சிஸ்டர், வாய் தான் பிரதர். உள்ள கரப்டட், மைண்டு கரப்டட். பல நேரங்களில் நாம் அந்த தப்பைத்தான் செய்கிறோம். குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது 2 பேருடைய பொறுப்பு. 2 பேருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. 2 பேரும் குடும்பத்தை காப்பாற்றினா என்ன? அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் காசை இறுக்கி பிடிச்சி சேர்த்து சேமித்து வச்சு இதை காப்பாற்றுறதுன்னு எவன் சொன்னான்? இதுக்கு பேர் கஞ்சத்தனம். நீங்கள் அனாவசிய செலவு பண்ணாமல் தேவையான செலவு பண்ணி மிச்சத்தை எடுத்து வைக்கிறது யாரும் இங்கே குற்றமாக சொல்லவே இல்லை. குடும்பத்தை காப்பாற்றுறதுனா காசை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, குடும்பத்தை காப்பாற்றுறதுனா வீடை பூட்டி வைக்கிறது இல்லை. குடும்பத்தை காப்பாற்றுறது என்பது உன் குடும்பம் உன்கிட்ட இருக்கணும், உன்னை நம்பி இருக்கணும், உன்னை நேசிக்கணும். கணவர் மனைவி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, யார் விசாரிக்கணும்? யார் விசாரிக்கணும்? கணவன் தானே விசாரிக்கணும். அதானே இயல்பு, அதானே. எத்தனை கணவர் விசாரிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதுவே கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீடு 2ஆக போயிடும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஆளுக்கு தலைவலியாக தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. ஐயோ தலை வெடிக்குது,
பாலஸ்தீனத்தில் குண்டு போட்ட மாதிரி பேசுவார். தலை வெடிக்குது. என்னை கவனிக்க யாருமே இல்லை. அந்த அம்மா தான் இந்த ஆளுக்கு ரசம் வச்சுக்கிட்டு நிற்கும். கிச்சனில் ரசம் வச்சுக்கிட்டு தான் நிற்பாங்க. இவர் இங்கே அநாத மாதிரி படுத்து கிடக்குற. எந்த அநாத சொந்த வீட்டில் படுத்து கிடக்கு இப்படி சொல்லுவார். அநாத மாதிரி படுத்து கிடக்க என்னை கவனிக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, அவர் உடம்பு சரியில்லைன்னா சுற்றி 4 பேர் எப்போ நிற்கணும். என்னாச்சு, தண்ணி குடிக்கிறீங்களா, மாத்திரை போடுறீங்களா, கேட்டுக்கிட்டே இருக்கணும். தைலம் போடுறீங்களா, காலமிக்கி விடட்டுமா. அப்போ தான் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஃபீலிங்கில் நல்லா இருப்பார். இவர் திரும்பி கண்ணை திறந்த மாதிரி யாரும் இல்லைன்னு வச்சுங்க, எல்லாரும் தின்ன போயிட்டாங்க, நான் மட்டும் படுத்த கிடக்கிறேன். பின்ன சாப்பிட போகாமல் பின்ன உங்க கூடவே இருந்தால் அந்த அவங்களுக்கு பசிக்காது. ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிட்டு அவரை உள்ள ஆப்ரேஷன் கொண்டு போயிட்டாங்க. டாக்டர் சொல்லியிருக்காரு ஆப்ரேஷன் முடிய 4 ஹவர் ஆகும், நீங்கள் வேணால் போயிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. ஆப்ரேஷன் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு 2 மணி நேரத்தில். இவர் திரும்பி வரதுக்குள்ளே வெளியே வந்துட்டார். இவர் வந்தவுடனே கேட்டிருக்காரு எங்கே அவங்களான்னு. சாப்பிட போயிருக்காங்கன்னு. அதை பிடிச்சிக்கிட்டு அந்த மனுஷன் சாவர வரைக்கும், நான் ஆப்ரேஷன் ஆகியிருக்கேன், இவங்கெல்லாம் சாப்பிட போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு சாப்பிட போயிட்டாங்க. பின்ன ஆப்ரேஷனில் உங்களை கூட்டிகிட்டா போக முடியும் சாப்பிட? இல்லை உங்களுக்கு என்ன பொங்கலும் கெட்டி சட்னி வாங்கிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வர முடியும்? உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்குது, இவன் பசியில் உட்காந்துருக்கான், போய் சாப்பிட போயிட்டான். இது ஒரு குற்றம். சில ஆண்களுடைய மென்டாலிட்டி, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளை என்ன செய்யணும், எல்லாரும் பார்க்கணும். சரி, நம்ம மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்படி போகும்போது கேட்பார், என்ன படுத்திருக்க, காலையிலேருந்து ஒரே தலைவலி, மாத்திரை போட்டியா? போட்டேன், எதுவும் கேட்கல. சரி போய் டாக்டரையாவது பாரு, நான் ஆஃபீஸ் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். இதே மாதிரி அந்த அம்மா சொன்னால் எப்படி இருக்கும்? என்னங்க உடம்பு சரியில்லையா? ஆமாம், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் எதுக்கும் போய் டாக்டரை பாருங்கள். இப்படி சொல்ல முடியுமா? யார் விசாரிக்கணும்? மனைவியை கணவன் தானே விசாரிக்கணும். கேட்கணும்ல உட்காந்து. நீங்கள் கேட்காம வேறு யாராவது கேட்டாங்கன்னா பிரச்சனையாகி போயிடும்ல. அதானே பிரச்சனை. மனைவிகளுக்கும் அப்படித்தான். கணவர் வீட்டுக்கு போகிறாரு, சாரி ஆஃபீஸ் போகிறாரு, போகிற கணவனுக்கு என்றைக்காவது ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா? ஒரு 50% கேட்பாங்க. ஒரு 50% கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டாங்க. எப்போ கேட்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க கரெக்டாக சாயங்காலம் 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கிளம்பிட்டீங்களா? ஆமாம் இப்போ தான் கிளம்புறேன். வரும்போது நைட்டு மாவு வாங்கிட்டு வந்துடுங்க, கோதுமை மாவு இல்லை அதையும் வாங்கிட்டு வந்துடுங்க, காலைக்கு பிரெட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த கொரியர் சர்வீஸ் தான் நடத்துகிறான், டோர் டெலிவரி கொடுக்குறதுக்கு. நடுவில் எங்கேயாவது மத்தியானம் ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்டிங்களா? ஒரு 4 மணிக்கு ஃபோன் பண்ணி காஃபி குடிச்சிங்களான்னு கேட்டிங்களா? நீங்கள் கேட்க மாட்டீங்க. முதல்ல ஃபோன் பண்ணுவீங்களா? பாதி பேர் அதுவும் பண்ண மாட்டீங்க. ஆனால் கொஞ்சம் பேர் பாருங்கள், அப்படி கணவர் வண்டி ஏறி போன உடனே அம்மாவுக்கு ஃபோன் போட்டுருவாங்க. இப்போ தான் போனார், வேலையெல்லாம் முடிச்சுட்டு மணி கணக்காக. அந்த ஆள் ஏதோ அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் அடித்தா கூட செகண்ட் லைனில் போகும். இந்த ஆள் ஆச்சரியமாக இருப்பான், நமக்கு கால் வரவே மாட்டேங்குது. ஆனால் வீட்டில் இல்லைன்னா செகண்ட் லைனாக போகுது. இதில் வேறு இப்போ கான்ஃபரன்ஸ் கால், அக்கா ஒரு பக்கம், எல்லாம் வெண்டைக்காய் வச்ச கதை. யூடியூப்பில் நான் பார்த்தேன், உனக்கு பார்த்தியா? யூடியூப்பை பார்த்து பார்த்து நிறைய பேர் வீட்டிலே சாப்பிட்றதில்ல. இப்போ அவன் தெரிச்சு ஓடுறான். இந்த யூடியூப்கார செஞ்சு செஞ்சு காட்டிடுறான், டேஸ்ட்டு நமக்கு தெரியாது. இந்த அம்மா அதை பார்த்துட்டு டெய்லி ட்ரை பண்ணுது, அதுவும் அது சாப்பிட மாட்டேங்குது. செஞ்சு வச்சுட்டு கணவனுக்கு வெயிட் பண்ணுது, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இந்த எலிக்கு வைக்கிற மாதிரி உட்காந்து அப்படி மணிக்கணக்கில் கதை பேசுகிறீங்க. அம்மாவுக்கு பேசுகிறீங்க, அக்காட்ட பேசுகிறீங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறீங்க, எல்லாம் பேசுகிறீங்க. கணவனை விசாரிச்சிங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிங்களா? நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அவங்கள சாப்பிட்டீங்களான்னு கேட்காட்டி வேறு யாராவது கேட்பாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, யாராவது கேட்பாங்க. ஆஃபீஸில் என்ன சார் சாப்பாடு கொண்டு வரலையான்னு முதல் நாள் கேட்பாங்க. 2வது நாள் கேட்பாங்க, சார் நான் வேணால் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரட்டுமான்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா உங்கள் சாப்பாடுக்கு நீங்கள் ஜிங்கி அடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறையா குடும்பம் நாசமாகிறதுக்கு இதுதான் காரணம். யார் கணவன் மனைவி விசாரிக்கிறதுல, மனைவி கணவனை விசாரிக்கிறதுல. பாம்பு உள்ளே வருது, 2 பேர் நடுவில் இருந்தால் பாம்பு வரவே வராது. இங்கே எங்கே இருக்க பிரச்சனை? விசாரிக்கிறதுல இருக்க ஆரம்பிக்குது, அங்கே ஆரம்பிக்குது. கணவன் எக்கேடு கேட்டாலும் கவலை இல்லை, மனைவி எக்கேடு கேட்டாலும் கவலை இல்லை. இவர் கேட்டால் இவர் சொல்கிறார் பிஸ்னஸ். ஐயோ, யாருக்காக நான் ஓடுறேன்? யாருக்கு ஓடுறீங்க? இந்த குடும்பத்துக்காக தான் ஓடுறேன். ஐயோ, குடும்பமே போயிட்டுருக்கு. வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. குடும்பம் எங்கே? நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிடறான், 20 வருஷம் சம்பாதிச்சு அனுப்புகிறாங்க. வீடு வாசல் எல்லாம் இருக்குது, திரும்பி வந்தால் குடும்பம் இல்லை. நிறைய குடும்பம் இல்லாமல் போயிடுச்சு. வந்து புலம்புறாங்க, என்னன்னு தெரியல பிரதர், இந்த குடும்பத்துக்காக தான் உழைச்சேன், ஆனால் இன்னைக்கு குடும்பம் இல்லை. எஸ் ஃபேக்ட். இன்னைக்கு பணம் இருக்குது, வீடு இருக்குது, குடும்பம் எங்கே?
நிறைய பேர் சொல்கிறாங்க, மனைவி சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்காக தான் நான் வேலையே செய்கிறேன். இவங்களுக்கு காலையில் 5:30 மணிக்கு ஏஞ்சதுலேருந்து நைட்டு 11 மணிக்கு படுக்க போகிற வரைக்கும் எல்லாம் செய்கிறீங்க, விசாரிச்சிங்களா? ஒரு கணவனும் மனைவியும் சண்டை போட்டு பாஸ்டர்கிட்ட வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த மனைவி சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு மாடு மாதிரி வேலை செய்கிறேன் பாஸ்டர். உடனே அவர் சொல்கிறார், நான் கூட தான் பாஸ்டர் நாய் மாதிரி அலைகிறேன். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனையும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம். 2 வருஷம் கழித்து ஒரு நாயும் மாடு வந்து உட்காந்துருக்கு. கர்த்தர் சொன்னாரா, மாடு மாதிரி மனைவியானவள் உழைக்க கடவள், கணவனானவன் நாய் போல நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு ஊர் ஊராக சுத்த கடவன் சொன்னாரா? எதுக்கு இவ்வளோ வேலை செஞ்சிய? நீங்கள் வேலை செய்யறதை நான் தப்பாக சொல்லலை. யாருக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த பேஸே இல்லை பாருங்க, அந்த அடிப்படை பயிற்சி. நிறைய கணவனுக்கு பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்கன்னே தெரியாது, எந்த கிளாஸுன்னு தெரியாது. கிளாஸ் தெரிஞ்சால் செக்ஷன் கண்டிப்பாக தெரியாது. திடீர்னு கணவனை அனுப்பிடுங்க ஸ்கூலுக்கு, போய் இன்றைக்கி பிள்ளைய கூட்டிகிட்டு வாங்கன்னு வாசல்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபோன் அடிப்பார். பையன் என்ன செக்ஷன் படிக்கிறான், 7th ஏவா பியா, இது கூட தெரியாமல் என்ன கிழிச்சிங்க வீட்டில் எவ்வளோ நாள்? இல்லை, எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்குது. அது எப்படி உன் பிள்ளை எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கும்? யூனிஃபார்ம் தான் ஒரே மாதிரி இருக்கும், பிள்ளை ஒரே மாதிரியா இருக்கும்? இவருக்கு தெரியாது. திடீர்னு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் போய் நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சுட்டா அவங்க கேட்பாங்க, என்ன சார் இவ்வளோ ஃபெயிலாக இருக்கானு? இவரே அப்போ தாங்க பாரு, அவ்வளோ ஃபெயிலா? இவருக்கு தெரியாது. முந்தியாவது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போகும்போது நாம் கேட்டுக்கிட்டு போவோம், என்னடா பண்ண, எவ்வளோ மார்க் எடுத்த, ஏன்டா வர சொன்னாங்க. இப்போ அவன் சொல்லி கூப்பிட்டு போகிறான் நம்மளை. அவங்க எது சொன்னாலும் பேசக்கூடாது, அவங்க திட்டுவாங்கன்னு கம்முன்னு வரணும். அங்கே வந்துட்டு ஃபோன் பார்க்குறான் அது பார்க்குறான்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம சொல்லிட்டோம்னா திரும்பி வரும்போது திட்டிகிட்டே கூப்பிட்டு வரான். ஸ்கூலில் நம்மளை அவன் திட்டி கூப்பிட்டு வரான், வாயை திறக்காதன்னு சொன்னனா இல்லையா? இப்போ நிறைய அம்மாக்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போகிறதில்ல தெரியுமா உங்களுக்கு? கணவனை அமுச்சு விட்டுறாங்க. கேட்டால் சொல்கிறது, அவங்ககிட்ட திட்டுவாங்க, என்னால் முடியல நீங்களே போங்கன்னு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, நான் தான் போகிறேன் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங், நான் பாடுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும் பாங்க. அங்கே போனால் டீச்சர் திட்ட நம்ம சிரிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம கோவப்பட்டா இவன் கோவப்படுறான். நான் தான் சொன்னனே. இன்றைக்கி நிலைமை என்ன, பையனை பற்றி பிள்ளைக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரியாது. என்ன நடக்குது, கணவன் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு கேட்டால் என் கணவர் எனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டார். திடீர்னு அந்த ஆள் போய் நெஞ்சை பிடிச்சிட்டு ஐசியூவில் படுத்துக்கிறாரு. இந்த அம்மா பிளாங்காக நிற்கிது, எது கேட்டாலும் தெரில இந்த அம்மாவுக்கு. ஒரு ஃபோன் பாஸ்வேர்டு தெரில, என்ன அவங்க கணவர் பாஸ்வேர்டு இப்படி போடுவார் வரல, இப்படி போடுவார் வரல, வரமாட்டேங்குது. இதான் இன்னைக்கு. அன்னைக்கு கணவன் மனைவி எல்லாமே தெரியும். ஏன்னா மொத்தமே ஒரு ரூம் தான் இருக்கும், ஒரு பீரோ தான் இருக்கும், அது உள்ளே தான் எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் இருக்கும். இன்றைக்கி ஆளாளுக்கு ஒரு ரூமு, ஆளாளுக்கு ஒரு பீரோ, ஆளாளுக்கு ஒரு ஃபோனு, ஆளாளுக்கு ஒரு பாஸ்வேர்டு. கணவன் எதுவுமே மனைவிக்கு தெரில. மனைவி போய் கேட்டால் கணவன் சொல்கிறார், உனக்கு என்ன இப்போது மாதம் சாப்பாடு வருதா இல்லையா, வாயை மூடிட்டு கம்முன்னு இருங்கிறாரு. மனைவி சம்பாதிக்க போயிட்டாங்கன்னா கணவர் கேட்டால் சொல்கிறாங்க, உங்கள் காசு உங்களுக்கு, என் காசு எனக்கு, நீங்கள் என் காசை கேட்காதீங்க, நான் உன் காசை கேட்க மாட்டேன். ஏன்னா அவர் பாகிஸ்தான் பிரதமர், இவங்க இந்திய பிரதமர், 2 பேரும் கணக்கு கொடுக்க மாட்டாங்க. இதான் இன்னைக்கு குடும்பம். கேட்டு பாருங்க. ஐயோ 2 பேரும் வெளியே வந்து பேசும்போது, டிவியில் பேசும்போது நம்ம வீட்டில் இருக்கிறோம் நம்மளை எப்படி பார்க்குறாங்க பாருங்க. அவங்க 2 பேரும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க. கவனிங்க, ஃபேமிலிங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான், ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணலாம், அவ்வளோதான். நான் வந்து சொல்வேன், என் மனைவிக்கிட்டே சொல்வேன், அடுத்த வருஷம் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம். அடுத்த வருஷம் நான் வந்து பர்த்டேவோ கல்யாண நாளோ எதுவும் கொண்டாட மாட்டேன், இது வரைக்கும் கொண்டாடினதே இல்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் சொல்லியிருக்கேன் என் மனைவிக்கிட்ட, 25 வருஷம் அடுத்த வருஷம் ஆகுது, நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு. என் மனைவி கேட்டாங்க, ஏன் அப்படின்னாங்க. பின்ன நம்ம 2 பேரும் 25 வருஷம் ஒன்றா இருக்கோமே, எவ்வளோ பெரிய விஷயம். நான் சொல்லியிருக்கேன், எவனாவது இந்த மனைவியோட வாழ முடியாதுன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன், இந்த கணவனோட வாழ முடியாதுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படி 2 பேர் ஒன்றா வாழ முடியுன்றதை நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாம் யாரும் எதுவும் சொல்லவே முடியாது. ஒருத்தன் சொல்கிறான், என் மனைவிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒத்தே வர மாட்டேங்குது, என்ன செய்யலாம், கூட வச்சு தான் ஆகணும். அம்மாவையும் விட முடியாதுல்ல, மனைவியும் விட முடியாதுல்ல, எப்படிங்க முடியும்? என்னால் முடியுமே, நான் செஞ்சுருக்கேன் 21 வருஷம், ப்ரூஃப் பண்ணிட்டுல சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால.
அது யோசித்து பாருங்க, ஒரே பையன், இவனுங்களாவது 4 பேர் இருக்காங்க. அப்பப்போ 6 மாதம் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிடுறான், தம்பி வீட்டுக்கு அனுப்பிடுறான், தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிடுறான். எங்கேயும் அனுப்ப முடியாது. நான் மட்டும்தான் வெளியே போனோம். யாரையும் யார் வீட்டுக்கு அனுப்பவே முடியாது. மனைவியே அனுப்ப முடியாது. அந்த அம்மா சொல்லும், உங்கள் அம்மாவோட இருக்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அந்த காலத்தில் கல்யாணமான புதுசில் உங்கள் அம்மாவோட இருக்கவே முடியாது. முடியாது. என்ன பண்ண முடியும்? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னை கொண்டு போய் எங்கேயாவது விட முடியாது. என்ன தானே பண்ண போகிறேன்? நான் போகிறேன், நீங்கள் 2 பேர் இருங்க. அவ்வளோதான். ஆண்டவர் எனக்கு கிருபையா, அதான் சொன்னேன், திருப்பியும் சொல்ல பாருங்க, ஆண்டவர் எனக்கு கிருபையா எவாஞ்சலிஸ்ட் ஆக்கிட்டார். இவர் பாஸ்டர், எங்கேயும் போகவே முடியாது, நோ சான்ஸ். நான் 3 நாள் கிளம்பி ஜாமீன் கொடுத்துருவாங்க எனக்கு. நான் போயிடுவேன். போயிட்டு ஃபோனெல்லாம் எடுக்கவே மாட்டேன். அடிச்சு பிடிச்சி அவங்களே என்ன ஆச்சு, ஏன் ஃபோனே எடுக்க, அப்பா சமாதானம் ஆயிட்டாங்க. இப்போது நமக்கு நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் ஒன்றாயிட்டாங்க, நம்ம இனிமேட்டு ஃபோன் எடுக்கலான்ற மாதிரி வந்துடும். ஏன் அப்படித்தான் இருக்கும். அதான் குடும்பம். அதையும் சமாளித்து தான் நடத்தணும். நிறைய பேர் அதுவும் இப்போ இருக்கிறதுங்களாம் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் வந்துட்டு எல்லாருமே 4 பேர் 3 பேர் 5 பேரோடு இருப்பாங்க. ஃபேமிலின்னா எப்படி 4 பேர் 3 பேர் இருப்பாங்க வீட்டில். அதை ஒரே சோப்பை தான் எல்லோரும் போடுவாங்க, ஒரே ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுப்பாங்க. ஏன் சிவா அப்போ எடுத்தா, இவன் என்னுடைய பனியனை அவன் போட்டுட்டான், ஏன் செருப்பை இவன் தூக்கிட்டு போயிட்டான், இந்த பிரச்சனை வரும்ல. ஒரே குடும்பம். இப்போ அப்படி இல்லை, ஒன்று தான் இருக்குது. மிஞ்சி போச்சுன்னா 2க்கு 2 ரூமு, 2 பீரோ, 2 சோப்பு, எல்லாம் 2 இருக்குது. இது எதையும் யாருக்கும் கொடுக்கவே மாட்டேங்குது. இது கல்யாணம் ஆகி இங்கே வந்துச்சுன்னா இங்கேயும் அதே தான் செய்யுது. கிச்சனில் போய் சொல்லுது, இது ஏன் கடாய், இது மாமியார் கடாய். அடங்க, என்ன பண்ணுவீங்க? அவங்க கடாயில் அப்பளம் பொரிக்கிறாங்க, உன் கடாயில் அப்பளம் தான் பொரிக்கிறோம். ஆனால் இது ஏன் அப்பளம், அது அவங்க அப்பளம். அது பழைய ஏற்பாடு அப்பளம், இது புதிய ஏற்பாடு அப்பளம். லூசுங்க. இதுகளை பிடிச்சி வேற இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிடறான். அவன் நல்லா இருக்கிறவன் லூஸ் ஆயிடுறான். கடைசியில் ஒரு அரை லூசு, ஒரு முக்கால் லூசு, ஒரு முழு லூசு எல்லாம் சேர்ந்து மொத்தமாக போனீங்கன்னா, பாஸ்டர் சமாதானம் பண்ணலான்னு போனான்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கு. அவரை பார்த்தா பாவமாக இருக்குது. விசுவாசிலாம் நல்லா இருக்குது, பாஸ்டருக்கு பிபி சுகர் இருக்குது. ஏன்னா ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் வந்தாருன்னா அவருக்கு பிபி ஆகிடுது. அதாவது சில விசுவாசியெல்லாம் பேசி பாஸ்டர் ஏஞ்சி வரும்போது எப்படி வருவார்னா, இவனுங்க பிரிஞ்சிருவாங்க போலையே, ஆண்டவரே இவனுங்களை காப்பாற்றுங்கப்பான்னு. ஆனால் வந்து உட்காரும் போது நல்லா உட்காந்துருப்பாங்க, அவனுங்க பாரிடுவாங்க. இவர் 3 நாள் உபவாசம் போட்டு வீக்காகி பார்த்துருப்பாரு, அவன் நல்லா உட்காந்துருக்கான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்டர் தான் இப்போ முடிவெடுத்துருக்கிறாரு, ₹1 என்னை பார்க்க வரப்படாது, உங்களுக்கு பிரச்சனையா எழுதி கொடுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா உலகத்திலேயே இந்த கணவன் மனைவிக்கு பஞ்சாயத்து பண்ண போகிற மாதிரி வேலை வெட்டி இல்லாத வேலை உலகத்திலே ஒன்றும் கிடையாது. 7 மணி நேரம் பேசின பிறகும் ஆரம்பத்தில் கேட்பாங்க, பாஸ்டர் கல்யாணமான புதுசில் அட போங்கடா. எனக்கு இதில் புரியாத புதிர் என்னன்னா, 2 பேரும் 13 வருஷமாக இந்த பிரச்சனை போகுது பாஸ்டர். நாங்கள் 13 வருஷமாக பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறோம். குழந்தை மட்டும் 3 இருக்குது. எப்படி இவ்வளோ பிரச்சனை போனால் குழந்தை இருக்கக்கூடாது இல்லை? குழந்தையும் பிறந்திருக்கு, வளர்த்துருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பார்ப்பேன், 10 நிமிஷத்துக்கு மேலே இப்போ யார்ட்டையும் நான் பேசுகிறதே இல்லை. யாராவது முதல்ல கேட்டுக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னு. ஃபேமிலி பிரச்சனைன்னா நான் அட்டன் பண்ணுறது இல்லை. எனக்கு 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க, சும்மா தான் இருக்காங்க ஆஃபீஸில், என்ன பண்ணலாம் கொடுத்துருவோம். அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து ஃபேமிலி பிரச்சனையை. நான் ஏதாவது போயிட்டு திரும்பி வரும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க 1 மணி நேரம். என்ன ஆச்சுன்னா அதே ஃபோன் கால் தான்பாங்க, சோத்திரம் ப்ரைஸ் தரலாம். அவங்க வைக்க மாட்டாங்கல்ல. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, குடும்பம் கர்த்தர் கொடுத்தது. அந்த ஒன்று தான் கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒன்றை கொண்டு போய் பத்திரமாய் தேவன் கையில் ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அல்லேலூயா. பாம்பு உள்ளே வராமல் பத்திரமா பார்த்துக்கணும். நான் நம்பினேன், தெரிஞ்சவங்க தான் சிலர்லாம் இருக்காங்க. அந்த கணவன்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார்னா ஃப்ரெண்டை பெட்ரூம் கூப்பிட்டு வந்துடுவார். பெட்ரூம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறது. அந்த அம்மா ஹாலில் உட்காந்துருக்கு மனைவி, இவர் பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். என்னங்க பெட்ரூம் கூப்பிட்டு போயிட்டீங்க? என் நண்பன், எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, அவனுக்கு தெரியாது. நாங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸு. அவன் தான் முதல்ல அடிப்பான் அவங்கள, அவன் தான் முதல்ல கவுக்கிறவனாக இருப்பான். எப்பேற்பட்ட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஹால் வரைக்கும் தான் ஆல் அவுட். பெட்ரூம் என்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு மட்டும் இருக்கிற இடம். நோபடி அலவுட்.